சென்னையில் வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து 51,120 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் தங்கம் 140 ரூபாய் உயர்ந்து 6,390 ரூபாய்க்கு விற்பனை. விண்ணை முட்டும் தொடர் விலை அதிகரிப்பால் செய்வதறியாது மக்கள் கலக்கம். பாஜக என்பது சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டும் கட்சி. சமத்துவம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் கட்சி. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜகங்கிறது சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற கட்சி. சமத்துவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கட்சி. சமூக நீதி பேசும் ராமதாஸ் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவுடன் கைகோர்த்த மர்மம் என்ன? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மோடி கேரண்டி கொடுத்தாரா என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. சமூக நீதி பேசுகிற மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட கைகோர்த்த மர்மம் என்ன? மோடி அவர்கள் இப்போ கேரண்டி விளம்பரப்படுத்துகிறார. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரா? பாஜகவையே விமர்சிக்காமல் பாஜகவுக்கு எதிரான கூட்டணி என்று வசனம் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக, வஞ்சித்த பாஜக, சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமகவை தோற்கடிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். பேசுறாரு பழனிசாமி. பாஜக கொண்டு வர எல்லாத்தையும் ஆதரிச்சவங்க பாதம் தாங்கியா இருந்து தமிழ்நாட்டு துரோகிதான் பழனிசாமி. இப்ப புதுசா தமிழ்நாட்டை மீட்க போறாராம். இதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பாழ்படுத்தின அதிமுக, தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, அதோட சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ள பாமகன்னு இந்த மக்கள் விரோத கூட்டத்தை தோற்கடிச்சாகணும். மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து பாதிப்பு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழகம் முதல் மாநிலம் என இபிஎஸ் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை திமுக ஆட்சி முடக்கிவிட்டதாகவும் காட்டம். எல்லாவற்றிலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே கடன் அதிகமாக வாங்கின மாநிலம் தமிழ்நாடு தான். கூட்டணி வைப்பதும் கூட்டணியில் இருந்து விலகுவதும் அதிமுக தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளின் விருப்பத்தை பொறுத்தது. திமுக அதை பற்றி ஏன் கவலைப்படுகிறது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கட்சி இருக்கின்றது, கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி. எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம். காலை பிடித்துதான் முதல்வர் ஆகினேன் என ஒப்புக்கொண்டுள்ள இபிஎஸ், தமிழக மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். பொறுப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு காலையில மதுரையில பேசும்போது சொல்லிட்டாரு, ஆமா நான் காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனா என்ன பெரிய தப்பு அப்படின்னு. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அத்தனை பேரோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். சரி, இப்ப பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. மோடி அமித்ஷாவை பார்த்தால் படுத்து விடுவார், சசிகலாவை பார்த்தால் முட்டி போட்டு விடுவார் என புகைப்படத்தை காட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சில்லற தேர்றாரு. மோடியை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷாவை பார்த்தா படுத்துருவாரு, சசிகலாமா பார்த்தா முட்டி போட்டுருவாரு. காலை பிடிக்கிறதுக்கு நீ தப்பா யோசனை, நான் பொறுப்பு கிடையாது.
மத்திய மாநில அரசுகளால் சிறு குறு தொழில்கள் கடும் இன்னல்களை சந்தித்துள்ளன. கோவை அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் 300% மின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்திலே நாங்கள் பதிய வைக்கிறோம். பொய் சொல்லும் மாட்டின் பிரியாணி வேண்டாம், அதனால் ஒரு நன்மையும் நடக்காது. கோவை பிரச்சாரத்தின் போது பிரியாணி ரெடி என தொண்டர்கள் கோஷமிட்டதற்கு கனிமொழி பதில். வேண்டாம் வேண்டாம், அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நாம கொண்டு நடக்காது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை காஞ்சிபுரத்தில் துவங்கினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டனர். திமுக அதிமுகவில் சிறுபான்மையினருக்கு சீட் கொடுத்துள்ளார்களா என அண்ணாமலை கேள்வி. உலகத்தில் உள்ள இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் மோடிக்கு விருது கொடுத்துள்ளதாக கூறி அண்ணாமலை பிரச்சாரம். 11 பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலிடத்திலிருந்து சகோதர சகோதரிகள் 20. இப்ப நீங்க சொல்லுங்க, யாராவது திமுக அமைச்சர் சமூக நீதி வாய்க்கிலேயே பேசினா இதை நீங்கள் சொல்ல வேண்டும். புதியதொரு தேசம் செய்வோம், அதை புரட்சியால் உறுதி செய்வோம். விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌஷிக்கை ஆதரித்து சீமான் பிரச்சாரம். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமையற்ற புதிய ஒரு தேசம் படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் புறப்பட்டு வருகிறோம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் தேர்தல் பிரச்சாரம். புரஷேவாக்கம் பெரிய மசூதியில் இஸ்லாமிய மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பு. தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் உற்சாக பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். அரியலூர் மாவட்டம் அஸ்தினாபுரத்தில் அமைச்சர் சிவசங்கர் காரில் சோதனை நடத்திய தேர்தல் பறக்கும் படையினர். காரில் பணம், பரிசு பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என ஆய்வு. மூன்று முறை மத்திய அமைச்சராக இருந்த TR பாலு பெயரில் ஒரு கார் கூட இல்லை. தனக்கு 1,46 லட்சம் ரூபாயும், மனைவி பொற்கொடிக்கு 6,60 லட்சம் ரூபாயும் கடன் இருப்பதாக பிரமாண பத்திரம். பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு தேர்தல் விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு. பிரச்சாரத்திற்கு அனுமதியின்றி 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியதாக புகார். மதுரை MP சு வெங்கடேசன் ஆற்றிய பணிகளை பார்வையிட பைனாக்குலர் எடுத்து வந்த அதிமுக வேட்பாளர் சரவணன். உற்று நோக்கினாலும் எந்த பணியையும் செய்திருப்பதாக தெரியவில்லை என கிண்டல். 2 திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இவ்வளவு திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டங்கள்லாம் நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக பைனாக்குலரோட இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். பிரஸ் எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு பைனாக்குலர் மூலம் அப்படி தேடி பார்க்கிறேன். எங்கேயாவது கடந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் செஞ்ச திட்டம் கண்ணில் படுதா அப்படின்னு பைனாக்குலர் மூலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.